சைக்ளோன் ஃபெங்கல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைக்ளோன் ஃபெங்கல் வந்து எதனால் உருவாச்சு, அது பின்னாடி வந்து என்ன காரணம் அப்படின்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறோம். டீட்டெயிலாக சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் சந்தோஷ். நான் வந்து இந்த சேனலில் யூபிஎஸ்சிக்கான கிளாஸ் எல்லாம் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் யாருன்னா யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கீங்கன்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ப்ளஸ் ப்ளேலிஸ்ட்டுமே வந்து செக் பண்ணிக்கங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ரொம்ப டீட்டெயிலாக புக் லாங்குவேஜ்லலாம் போகாமல் சிம்பிளாக யாருன்னா ஒரு காமன் பீப்புள் பார்த்தா கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சைக்ளோன் ஃபெங்கல் எதனால் உருவாச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில பேசிக் விஷயத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம், நான் வந்து உங்கள் முன்னாடி வேர்ல்டு மேப்பை வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த வேர்ல்டு மேப்பில் வந்து நீங்கள் என்னென்ன நோட்டீஸ் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஓஷன்ஸ். ஏன்னா இந்த சைக்ளோன் ஃபெங்கல் வந்து உருவானது எங்கே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா தண்ணியில். ஓகே, ஸோ அந்த கடலில் உருவானது தான் வந்து பார்த்திங்கன்னா சைக்ளோன் ஃபெங்கல். ஸோ அதனால் நம்ம ஒரு சில லொக்கேஷன்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ என்ன லொக்கேஷன்ஸ் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இங்கே பாருங்கள் ஏஷியா. ஸோ இது வந்து நம்ம ஏஷியான்னு சொல்லும். ஆஸ்திரேலியா, ஆஃப்ரிக்கா, யூரோப், கீழே வந்து பார்த்திங்கன்னா அண்டார்டிகா, சவுத் அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா. ஸோ இப்போ இவ்வளோ லொக்கேஷன் வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. ஏன் நான் வந்து இவ்வளோ பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ ப்ரிப்ரேஷன் பண்ணுறவங்க ஸ்கூலில் வந்து ப்ராப்பராக அப்சர்வ் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு சிலர் இதை பார்த்துருப்பீங்க. பட் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா காமன் பீப்புள் வந்து அவ்வளோ நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம காண்டினென்ட்டுன்னு சொல்லுவோம். காண்டினென்ட்னா லேண்ட் மாஸ். ஓகே, ஸோ நிலப்பரப்பு அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கலராக இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம ஓஷன்ஸ். இதெல்லாமே வந்து நம்ம கடல்னு சொல்லுவோம். ஸோ இப்போ எவ்வளோ ஓஷன்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபியூஷனாக இருக்கும். ஒரு சிலர் வந்து 7 ஓஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க, 7 கடல் இருக்குது. நார்மலாக வந்து இந்த டைலாக்கெல்லாம் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, 7 கடல் தாண்டி வருவேன். ஸோ இந்த மாதிரியெல்லாம் டைலாக்கெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஸோ அதனால் எவ்வளோ ஓஷன்ஸ் இருக்குன்ட்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்ன கேட்டிங்கன்னா, நார்மலாக வந்து ஒரே ஒரு ஓஷன் தான் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து கனெக்ட் ஆகிருக்கு. இது எல்லாமே வந்து ஒரே ஒரு ஓஷன் தான். பட் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக வந்து இதை பிரிச்சிருக்காங்க, டிவைடு பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோவா டிவைடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 5 ஓஷனாக வந்து டிவைடு பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஓஷன் பார்க்கலாம், இந்தியன் ஓஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பசிபிக் ஓஷன். ஸோ இப்போ இந்த பசிபிக் ஓஷனும் இங்கே இருக்கிற பசிபிக் ஓஷனுமே வந்து சேம் தான். ஏன்னா நீங்கள் வந்து பார்க்கலாம், இது வந்து சுற்றி ஒன்றா வந்து பார்த்திங்கன்னா ஜாயிண்ட்டாக இருக்கக்கூடியது. ஸோ பசிபிக் ஓஷன் வந்து ஒன்று தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அட்லாண்டிக் ஓஷன், மேலே பார்த்திங்கன்னா ஆர்டிக் ஓஷன், கீழே ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம அண்டார்டிக் ஓஷன்னு சொல்லுவோம், இல்லைனா சதர்ன் ஓஷன் கூட வந்து சொல்லுவோம். ஸோ இது வந்து அண்டார்டிக் ஓஷன் இல்லைனா சதர்ன் ஓஷன் கூட சொல்லுவோம். ஸோ இப்போ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஓஷன் 1, பசிபிக் ஓஷன் 2, அட்லாண்டிக் ஓஷன் 3, சதர்ன் ஓஷன் 4, ஆர்டிக் ஓஷன் 5. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 5 ஓஷனாக வந்து டிவைடு பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது எங்கே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த இந்தியன் ஓஷனை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த இந்தியன் ஓஷனோட லொக்கேஷன் வந்து உங்களுக்கு தெரியணும். ஸோ நம்ம இந்தியா வந்து எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இங்கே பார்க்கலாம். இங்கே வந்து நம்ம இந்தியா இருக்குது. ஸோ இப்போ இவ்வளோ வந்து உங்களுக்கு கிளியராக வந்து புரிஞ்சிருக்கும். இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த இந்தியா வந்து நம்ம ஜூம் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இந்த இந்தியாவுக்கு இந்த சைடுமே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாமே வந்து இந்தியன் ஓஷனோட வாட்டர் தான். பட் நம்ம இது வந்து இந்தியன் ஓஷன்ட்டு சொல்ல மாட்டோம். இது வந்து நம்ம பே ஆஃப் பெங்கால். ஸோ இந்த சைடு இருக்கக்கூடியது வந்து பே ஆஃப் பெங்கால்னு சொல்லுவோம். இது வந்து அரேபியன் சி. ஸோ பே ஆஃப் பெங்கால் சி, அரேபியன் சீன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இது ஏன் வந்து நம்ம சீன்னு சொல்கிறோம் அப்படின்ட்டுமே வந்து தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஷனாக இருக்கும். ஓகே, ஏன் இதை வந்து நம்ம சீன்னு சொல்லணும்னுட்டு. ஸோ இது வந்து ஏன் சீன்னு சொல்கிறோன்னா, இப்போ இந்த ஓகே, ஸோ இப்போ இவ்வளோ வாட்டருமே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ லேண்ட் வந்து சரௌண்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இவ்வளோ லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா சரௌண்ட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து லேண்டு கிட்ட இருக்கிறதால இது வந்து பார்த்திங்கன்னா சீன்னு சொல்லுவாங்க. இங்கேயும் நீங்கள் பார்க்கலாம், அரேபியன் சீன் வந்து எதுக்கு சொல்கிறாங்கன்னா, இது வந்து லேண்டு கிட்ட இருக்கிறதால இது வந்து அரேபியன் சீன்னு சொல்கிறாங்க. மற்றபடிக்கு இந்த வாட்டர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஓஷனோட வாட்டர் தான். நம்ம வந்து இதை எப்படி டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பே ஆஃப் பெங்கால், அரேபியன் சி, இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சைடில் இருக்கிறது வந்து பே ஆஃப் பெங்கால், இந்த சைடில் இருக்கிறது வந்து அரேபியன் சி. ஸோ இந்த சைக்ளோன் ஃபெங்கல் உருவானது எங்கே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அரேபியன் சீல இல்லை, பே ஆஃப் பெங்காலில். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது உருவானது எங்கே? பே ஆஃப் பெங்கால், அரேபியன் சீல இல்லை. ஸோ இந்த பே ஆஃப் பெங்கால் கோஸ்ட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடுமே வந்து
வர்றது. ஸோ இவ்வளோ பேசிக்காக வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இதெல்லாம் வந்து சிம்பிள்னு நினச்சிருப்பீங்க. பட் ஒரு சிலருக்கு வந்து இது புதுசாக தெரியும், அதனால நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம வேர்ல்டு மேப்பில் ஒரு 3 லைனை வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு லைன் வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த லைன் வந்து நான் எதுக்கு ட்ரா பண்ணேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த லைன் தான் வந்து அடுத்த ஆஃபாக வந்து பார்த்திங்கன்னா டிவைட் பண்ணுறது. ஸோ இந்த லைனில் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் இருக்குது, இந்த லைனுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் இருக்குது. ஸோ இந்த லைன் வந்து ஆஃபாக டிவைட் பண்ணக்கூடிய லைன். இதை வந்து ஈக்குவேட்டருன்னு சொல்லுவாங்க, இது வந்து நம்ம ஈக்குவேட்டருன்ட்டு வந்து சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் இன்னும் 2 லைன் எது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் இங்கே ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுமே வந்து பாஸ் பண்ணி போகுது. ஸோ இந்தியா, ஸோ இங்கே இந்தியா இருக்குதுன்னு நினச்சிக்கங்க. ஸோ இந்தியாவை வந்து பார்த்திங்கன்னா ஆஃபாக வந்து இது டிவைட் பண்ணிவிட்டு போகுது. நெக்ஸ்ட் லைன், நெக்ஸ்ட் லைன். ஸோ இப்போ இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கா, ஆஸ்திரேலியா, சவுத் அமெரிக்கா, இது மூணுத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்ட் லைனுமே வந்து போகுது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு லைனை வந்து நம்ம ஈக்குவேட்டருன்னு சொன்னோம், எதுக்காக போட்டிருக்கோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அடுத்த வந்து டிவைட் பண்ணுறதுக்கு. டன். அப்போ இந்த தேர்ட் லைன் ஓகேவா, ஸோ இந்த செகண்ட் லைனும் தேர்ட் லைனுமே வந்து எதுக்கு போட்டிருக்கோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது பின்னாடியுமே வந்து ரீசன் இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஒயிட் ஸ்லைடு எடுத்துக்கிறேன். ஓகே, இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது வந்து சூரியன், இது வந்து பார்த்திங்கன்னா சன், இது வந்து சன். நம்ம அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சூரியனை வந்து சுற்றி வருது அப்படின்னு வந்து நம்மளுக்கு தெரியும். நம்ம வந்து சின்ன வயசுலேருந்தே இந்த விஷயத்த வந்து தெரிஞ்சுட்டு இருக்கோம் படிக்கும்போது. ஸோ இப்போ இந்த அடுத்து வந்து சூரியனை சுற்றி வருது, இதை வந்து இங்கிலீஷில் வந்து ரெவல்யூஷன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ரொட்டேஷன், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தன்னைத்தானே வந்து பார்த்திங்கன்னா சுற்றும். அடுத்து வந்து தன்னைத்தானேயுமே வந்து சுற்றும் 24 ஹவர்ஸில். அதனால் வந்து நம்ம நைட்டு டே வந்து நம்ம பார்க்குறோம். ப்ளஸ் அடுத்து வந்து சூரியனுமே வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வருது. ஸோ இந்த மாதிரி அடுத்து வந்து சூரியனை சுற்றி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த சூரியனோட ஹீட் இருக்குல்ல, ஸோ அடுத்துல வந்து ஒரே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வியாது. ஓகே, ஏன்னா அது வந்து சூரியனை சுற்றி வரும்போது அதோட ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக டில்ட்டாக இருக்கும், அதோட ஆங்கிள் வந்து லைட்டாக டில்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அடுத்து வந்து சூரியனை சுற்றி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தேர்ட் லைன், ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் லைன், இது வந்து செகண்ட் லைன், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவேட்டர், அந்த அடுத்த வந்து ஆஃபாக பிரிக்கக்கூடிய லைன். ஸோ அந்த மாதிரி அடுத்து சுற்றி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா சூரியனோட ஹீட் வந்து கிட்டத்தட்ட ஜூன் மந்த் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்டாக நான் வந்து இங்கே மார்க் பண்ணியிருக்கேன்ல, நம்ம இந்தியாவை பாஸ் பண்ணி போதில் பாதியா. ஓகே, ஸோ இவ்வளோ. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சூரியனோட ஹீட் வந்து ஜாஸ்தி படும். ஓகே, ஜூன் மந்த் இந்த இடத்துல வந்து ஜாஸ்தி படும். அதே டிசம்பர் மந்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைன், ஸோ இந்த லைன் உங்களுக்கு தெரியுதுல்ல, ஸோ இந்த லைன் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சூரியனோட ஹீட் வந்து ஜாஸ்தி படும். அதே மார்ச் செப்டம்பர் மந்த் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தோட பாதி ஆஃபில் வந்து பார்த்திங்கன்னா சூரியனோட ஹீட் வந்து ஜாஸ்தி படும். ஸோ இதனால் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதனால தான் வந்து நம்ம சீசன்ஸுமே வந்து பார்க்குறோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சம்மர் மந்த், நம்ம வெயில் காலம்னு சொல்கிறோம்ல, மார்ச் டு மே வந்து நம்ம வெயில் காலம்னு சொல்கிறோம்ல, அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, மார்ச்லேருந்து ஜூனுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா சன்னோட ஹீட் வந்து இந்தியாவை நோக்கி வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் ஆகிட்டுருக்கும். சன்னோட வெயில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை நோக்கி வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கோம். ஸோ அதனால தான் நம்ம ஜூன் மந்த் வந்து பார்த்திங்கன்னா, ஜூன் இல்லை மார்ச் மந்த் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்ச் டு மே வரைக்கும் வந்து நம்ம வெயில் காலம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அப்போ ஜூன் டு செப்டம்பர் வந்து நம்ம மழை காலம்ன்ட்டு வந்து சொல்லுவோம். ஓகே, ஸோ இது வந்து மான்சூன்னு சொல்லுவாங்க. மான்சூன்னா வந்து நான் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், பட் இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு மான்சூன் வந்து அவ்வளோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. சிம்பிளாக வந்து நீங்கள் ஒரு விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கங்க. ஸோ இந்த மாதிரி வெயில் காலம், இப்போது ஜூன் மந்த் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த லைன் போட்டிருக்கேன்ல, ஸோ இப்போ இந்த லைனில் வந்து வெயில் ஜாஸ்தியாக இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா லோ ப்ரெஷர் ஏற்படும். ஸோ இப்போ இந்த லோ ப்ரெஷர்னால் என்ன, ஹை ப்ரெஷர்னால் என்னன்ட்டு வந்து நம்ம சிம்பிளாக தெரிஞ்சுக்கலாம். நான் வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து சன்,
இங்கே வந்து நம்ம லேண்ட் வரைஞ்சிக்கலாம். நம்ம ஒரு மரமும் வரைஞ்சிக்கலாம். அப்போ தான் வந்து உங்களுக்கு லேண்ட் மாதிரி தெரியும். ஸோ இப்போ இந்த சன்னோட ஹீட் வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக இப்போ இந்த இடத்துல வந்து ஜாஸ்தி படுது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வெயில் ஜாஸ்தியாக இருக்குது. அதே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வெயில் அவ்வளோவும் இல்லை. அந்த மாதிரி டைமில் வந்து என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கிற காற்று எல்லாமே, ஸோ இங்கே எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா காற்று இருக்குது. நீங்கள் வந்து காற்று எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களே. ஸோ நிறைய வாட்டி நீங்கள் இப்படி நிற்கும் போது காற்று ஜோராக உங்களை அடிச்சிருக்குல்ல, ஜோராக வந்து காற்றை நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்க. ஃப்ரீயாகவே வந்து நம்ம ஃபீல் பண்ணியிருக்கோம். இதுக்கெல்லாம் வந்து காசு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அந்த மாதிரி காற்று எல்லா இடத்துலையுமே வந்து காற்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி வெயில் ஜாஸ்தி படும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய காற்றுமே வந்து பார்த்திங்கன்னா சூடாகும். ஸோ அந்த காற்று சூடானால் என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அது மேலே பறந்து போயிடும். அந்த காற்று எல்லாமே வந்து மேலே பறந்து போயிடும். ஸோ அந்த மாதிரி காற்று மேலே பறந்து போனால் இங்கே வந்து நம்ம லோ ப்ரெஷருன்னு சொல்லுவோம். அதே இந்த இடத்துல வந்து காற்று எல்லாமே ஹீட் ஆகலை. நான் வந்து கிராஸ் போட்டிருக்கேன்ல, இந்த இடத்துல எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காற்று வந்து ஹீட் ஆகலை. அதுக்கான ரீசன் இங்கே வந்து வெயில் ஜாஸ்தி படலை. ஸோ இங்கே வந்து நம்ம ஹை ப்ரெஷருன்னு சொல்லுவோம். அப்படின்னா காற்று அங்கேயே இருக்குது, அதனால் அது வந்து நம்ம ஹை ப்ரெஷருன்னு சொல்லுவோம். நம்ம என்ன சொல்லுவோம், அதை ஹை ப்ரெஷருன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த மாதிரி லோ ப்ரெஷர் ஏற்படும் போது காற்று எல்லாமே வந்து மேலே போயிடும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து காற்று இருக்காது. ஓகே, காற்று எல்லாமே வந்து மேலே போயிடும். ஸோ இங்கே காற்று இல்லாததுனால இங்கே ஹை ப்ரெஷரில் இருக்கக்கூடிய காற்று வந்து என்ன பண்ணுன்னா, நம்ம இதை போய் ஃபில் பண்ணலான்ட்டு வந்து ஃபாஸ்ட்டாக ஓடிப்போம். ஸோ இந்த மாதிரி ஓடி போகும்போது தான் வந்து நம்ம விண்டு காற்றுன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக ஓடி போதில்ல, அதை தான் வந்து நம்ம காற்றுன்னு சொல்லுவோம். நம்மளும் வந்து ஃபீல் பண்ணுவோம். அந்த காற்று வந்து ஃபாஸ்ட்டாக வர்றது வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம்ல. ஸோ அது எதனால் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அது லோ ப்ரெஷர் டு ஹை ப்ரெஷர். ஸோ காற்று இல்லாத இடத்த வந்து நிரப்புறதுக்கு போகிறதால தான் நம்ம வந்து அதை ஃபீல் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி போகும்போது, ஓகே, ஸோ இந்த மாதிரி காற்று போதில்ல, அது கூட வந்து பார்த்திங்கன்னா தூள் மண் எல்லாத்தையுமே வந்து அது கூட்டுட்டு போவோம் காற்று. ஸோ காற்றுல வந்து ஒரு காற்று மட்டும் இருக்காது. நீங்கள் தூசி தூளெல்லாம் கூட வந்து நீங்கள் பார்ப்பீங்க. டன். நெக்ஸ்ட் கான்செப்ட்னு வந்து புரிஞ்சுக்கங்க, என்னன்னு சொல்கிறேன். நம்ம வந்து இன்னொரு ட்ராயிங் வரைஞ்சிக்கலாம். ஸோ இங்கே வந்து நம்ம அதே மரம் வரைஞ்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கடல். இது வந்து கடல். சேம் அதே சூரியனுமே நம்ம இங்கே வரைஞ்சிக்கலாம். இப்போ சூரியனோட ஹீட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஜாஸ்தி படுது. அதே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இல்லை. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்தி இல்லை. ஸோ இப்போ இந்த இடத்துல ஜாஸ்தி படுறதால என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கிற காற்று எல்லாமே வந்து மேலே மூவ் ஆகிடும். இங்கே இருக்கிற காற்றெல்லாம் மேலே மூவ் ஆகிடும். இந்த இடத்துல வந்து நம்ம லோ ப்ரெஷருன்னு சொல்லுவோம். நம்ம என்ன சொல்லுவோம், லோ ப்ரெஷருன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த மாதிரி லோ ப்ரெஷர் ஏற்படும் போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா காற்று அப்படியே தான் இருக்குது. இது வந்து நம்ம ஹை ப்ரெஷருன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இங்கே இருக்கிற காற்று வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்து ஓடிப்போம் இதை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ இந்த காற்று வந்து ஃபாஸ்ட்டாக ஓடி போகும்போது நான் வந்து என்ன சொன்னேன், அது போகும்போது அங்கே இருக்கிற தூள் மண் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போகும்னு நான் சொன்னேன். அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த சூரியன் இங்கே இருக்குன்னா ஒரு இங்கே மட்டமாக வரும், இல்லை இங்கே இருக்கிற தண்ணியிலுமே வந்து பார்த்திங்கன்னா அதோட ரேஸ் வரும். அப்போ இங்கே வராத சூரியன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இங்கேயுமே வரும். பட் ஸ்ட்ரைட்டாக வரல, ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்திங்கன்னா வரல, ஸ்லாண்டடாக கோனே வந்து பார்த்திங்கன்னா வருது. நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க இந்த ஜூன் மந்த், மே மந்த், ஜூன் மந்த்துக்கு முன்னாடி. ஓகே, ஸோ மார்ச் மந்த்லலாம் வந்து நிறைய வாட்டி சூரியனை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேலே பார்க்கும்போது உங்களுக்கு தலைக்கு மேலே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க நிறைய வாட்டி. ஓகே, ஸோ உச்ச தலையில் இருக்கான் சூரியன் அப்படின்ட்டு வந்து நிறைய வாட்டி கேள்விப்பட்டிருப்பீங்களே. அதை தான் நான் வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து கரெக்டாக ஸ்ட்ரைட்டில் இருக்காங்க. பட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைடாக தெரியுது. இப்போதைக்கு இவ்வளோ சிம்பிளாக புரிஞ்சுக்கங்க. ஸோ இப்போ இந்த கடல்லையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹீட் படும்போது கடல் தண்ணியுமே வந்து பார்த்திங்கன்னா எவாப்ரேஷன் ஆகும். ஸோ எவாப்ரேஷன்னா என்ன கேட்டிங்கன்னா ஆவியாக, நீங்கள் வந்து தண்ணியெல்லாம் கொதிக்க வச்சிங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா ஆவியாக போகிறது வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்களே தண்ணி. அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணியுமே வந்து ஆவியாக வந்து காற்றுல வந்து பார்த்திங்கன்னா மேலே பறந்துட்டு இருக்கும். ஸோ இப்போ இந்த ஆவியாக இந்த சின்ன சின்ன தண்ணி வந்து பார்த்திங்கன்னா மேலே பறந்துட்டு இருக்கும்போது இந்த காற்று வந்து என்ன பண்ணுன்னா, வா என் கூட உக்காஞ்சிக்கோ அப்படின்ட்டு கூட வந்து கூப்பிட்டுட்டு போவோம். இப்போ இந்த காற்று வந்து என்ன பண்ணுன்னா, வா என் கூட உக்காஞ்சிக்கோன்னிட்டு வந்து கூப்பிட்டுட்டு போவோம். ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த காற்று கூட வந்து தண்ணியுமே வந்து ட்ராவல் பண்ணும். எந்த இடத்துக்கு ட்ராவல் பண்ணும், லோ ப்ரெஷருக்கு வந்து ட்ராவல் பண்ணும். ஸோ இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணும். ஸோ இப்போ இங்கே எதனா ஒரு பெரிய மவுண்டெனோ மலையோ வந்து பார்த்திங்கன்னா இது கிடச்சிச்சின்னா இந்த காற்று வந்து இதை மோதும். ஸோ அந்த மவுண்டெனை வந்து மோத என்ன ஆகும்னா அந்த காற்று மேலே போக ஆரம்பிக்கும். ஸோ மேலே போக வந்து
டெம்பரேச்சர் கம்மியாகும். மேலே போக வந்து டெம்பரேச்சர் கம்மியாகும். டெம்பரேச்சர் ஓகே. ஸோ மேலே போக டெம்பரேச்சர் கம்மியாகி க்ளவுடு மேகம் ஃபார்ம் ஆகி இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மழை வர்றதை பார்க்கலாம். ஸோ நான் வந்து சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ ஒன்றும் இல்லை, அந்த காற்று வந்து தண்ணியை கூட்டிகிட்டு போகும்போது எதனா ஒரு மழை வந்துச்சுன்னா அதை மோதி மேகமாக உருவாகி அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்யும். ஓகே. ஸோ இப்போ ஜூன் மந்த்து நம்ம இந்தியாவில் வந்து எதுக்கு மழை வருது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் வந்து உங்களுக்கு என்ன சொன்னேன், ஜூன் மந்த் வந்து பார்த்திங்கன்னா வெயில் வந்து உச்சத்தில், சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உச்சத்தில் நம்ம இந்தியாவை நோக்கி இருக்காங்க, நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்தியாவில் இருக்கிற காற்று எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேலே மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகும். அப்போ இந்த இடத்துல லோ ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். அப்போ லோ ப்ரெஷர் க்ரியேட் ஆனால் சுற்றி இருக்கிற காற்று எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து இந்தியாவை நோக்கி வரும். ஸோ இப்போ இங்கேருந்து இந்தியாவை நோக்கி வரும்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா அரேபியன் சீ இருக்குது. ஸோ அரேபியன் சீயில் இருக்கிற அரேபியன் சீலேருந்து மேலே ஆவியாக வந்திருக்கிற தண்ணி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் கூட்டின்னு வந்து கேரளா, ஓகே. ஸோ இந்த சைடில் எல்லாமே வந்து மழை வரும். அந்த இடத்துல எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மலை இருக்குது, மவுண்டெயின், வெஸ்டர்ன் காட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஊட்டி இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா. ஸோ அந்த இடத்துல வந்து மழை பெய்யும். இதுதான் வந்து நம்ம மான்சூன், மழை காலம் அப்படின்னு சொல்லுவோம். எப்போ ஜூன் டு செப்டம்பர் வந்து நம்ம மழை காலம்னு சொல்லுவோம். இந்த டைம் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து மழை வராது. இந்த டைம் பீரியடில் நம்ம தமிழ்நாட்டில் மழை வராது. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த வெஸ்டர்ன் காட்ஸ், அந்த மலை இருக்குல்ல, ஸோ அந்த மலை வந்து தடுத்துடும். இப்போ வந்து நம்ம இது இந்தியானா, ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெரிய மலை இருக்குது. இப்போ இங்கேருந்து வரக்கூடிய காற்றை வந்து இந்த மலையை வந்து தடுத்துடும். அதனால இங்கே தமிழ்நாட்டில் இந்த இடத்துல எல்லாமே வந்து நம்ம ஜூன் நெக்ஸ்ட் மந்த் எல்லாமே வந்து நம்ம மழையை பார்க்க முடியாது. டன். இதில் வந்து புரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போஸ்ட் மான்சூன்னு சொல்லுவோம். மான்சூனுக்கு அப்புறமா, செப்டம்பருக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் மான்சூன்னு சொல்லுவோம். மழை காலத்துக்கு அடுத்த வர காலம் அக்டோபர் டு நவம்பர். ஸோ இப்போ இந்த அக்டோபர் டு நவம்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து நம்ம மழையை பார்ப்போம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஸோ டிசம்பர், மார்ச், செப்டம்பருக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சூரியனோட வெயில் வந்து இப்படிக்கா ஆஸ்திரேலியா இருக்குல்ல, ஸோ அதை நோக்கி வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ சூரியனோட ஹீட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. சூரியனோட வெயில் வந்து இந்த இடத்துல படும். ஸோ அப்போ இந்த இடத்துல படும்போது என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இங்கே இருக்கிற காற்றெல்லாம் வந்து மேலே போகும். ஸோ இங்கே லோ ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். ஸோ இப்போ இங்கே லோ ப்ரெஷர் க்ரியேட் ஆனால் என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சுற்றி இருக்கிற காற்றெல்லாமே வந்து இந்த இடத்துல ஓடி வரும். இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஓகே. ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த காற்றெல்லாம் வந்து இப்படி போகும்போது, அந்த கோடை நோக்கி போகும்போது இங்கேருந்து பே ஆஃப் பெங்கால்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை வந்து கூட்டிகிட்டு போவோம். உக்காஞ்சிக்குவான்னுட்டு. ஸோ தண்ணியை கூட்டிகிட்டு போய் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற மலை, ஸோ இங்கே நிறைய மலை இருக்குது, நீங்கள் பார்க்கலாம், நீலகிரி, சேஷாச்சலம். ஸோ இந்த மலையில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மோதி தமிழ்நாட்டில் வந்து நம்ம மழையை பார்ப்போம். ஓகே. ஸோ எந்த மந்த் வந்து நம்ம தமிழ்நாட்டில் மழை பார்ப்போம்னா அக்டோபர் டு நவம்பர், டிசம்பர். ஸோ இந்த மந்த் எல்லாமே வந்து நம்ம மழையை பார்ப்போம். ஸோ இது வந்து சீசன்ஸை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ இப்போ சைக்ளோன் வந்து எதனால் உருவாகுது அப்படின்ட்டுமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். நான் வந்து இதெல்லாம் எரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து உங்களுக்கு என்ன சொன்னேன், ஜூன் மந்த். ஸோ ஜூன் மந்த் வந்து சூரியனோட ஹீட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து அந்த கோடு நான் போட்டல, ஸோ அந்த கோடுமே வந்து இந்தியாவை பாஸ் பண்ணி போதில்ல, ஸோ அந்த கோட்டில் வந்து இருக்கும்னு நான் சொன்னேன். ஸோ இப்போ அந்த சூரியனோட ஹீட் ஜாஸ்தி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கடல் தண்ணியுமே வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ஆகும். வெறும் கடல் தண்ணி மட்டும்தான் ஹீட் ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லை, லேண்டு கூட வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ஆகும். பட் ஹீட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பூமி வந்து சீக்கிரம் ஹீட் ஆகிடும். பட் கடல் வந்து லேட்டாக ஹீட் ஆகும். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா லேட்டாக ஹீட் ஆகும். ஆனால் கூல் ஆகும்போது, சில்லுன்னு ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா லேண்டு சீக்கிரம் கூல் ஆகிடும். ஆனால் தண்ணி வந்து சீக்கிரம் ஆறாது. நீங்கள் வந்து தண்ணி குளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா காய வைக்கும் போதும் கொஞ்சம் நேரம் அப்படி நீங்கள் குளிக்காமல் விட்டுட்டிங்கனாலும் அது சூடு கம்மியாகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கடல் தண்ணியுமே வந்து பார்த்திங்கன்னா லேட்டாக சூடாகும். பட் கூல் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ இப்போ இந்த ஹீட், இந்த ஜூன் மந்த் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹீட் வந்து இந்த இடத்துல படும்போது கடல் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹீட் ஆகும். ஸோ இப்போ இந்த மாதிரி கடல் தண்ணி வந்து ரொம்ப ஹீட் ஆனால் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ ரொம்ப ஹீட் ஆனால், நார்மலாகவே ஹீட் ஆனால் கடல் தண்ணியிலேருந்து ஆவி வர்றது நீங்கள் வந்து பார்க்கலாம். பட் ரொம்ப ஹீட்டாக என்ன ஆகும் கேட்டிங்கன்னா இது வந்து எவாப்ரேஷன்னு சொல்லுவாங்க. அந்த ஆவியாக வந்து பார்த்திங்கன்னா பறந்துகிட்டே இருக்கும் தண்ணியிலேருந்து. ஸோ இப்போ இந்த மாதிரி பறந்துகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொன்னேன்,
பூமியில் எல்லா இடத்துலையுமே வந்து காற்று இருக்குது. ஸோ தண்ணி கூட சேர்ந்து காற்றுமே ஹீட் ஆகும். ஸோ இப்போ இந்த தண்ணி வந்து ஆவியாக மேலே போகும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் வந்து எதனா தண்ணி கொதிக்கும் போது மேலே கை வைங்க. ஸோ உங்களுக்கு அந்த ஆவி வந்து சூடாக படும். உங்களுக்கு நீங்கள் வந்து டக்குன்னு கை எடுத்துடுவீங்கள்ல, ஸோ அந்த ஆவியிலையுமே வந்து சூடு இருக்குது. ஸோ இப்போ அந்த ஆவியும் மேலே போய் என்ன பண்ணுன்னா காற்றை வந்து சூடு பண்ணிகிட்டே இருக்கும் ஃபர்தராக. தண்ணி ஆல்ரெடி சூடாக இருக்குது, காற்றும் ஆல்ரெடி சூடாக இருக்குது. தண்ணியிலேருந்து வரக்கூடிய ஆவி அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சூடு பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி சூடு பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கிற காற்று எல்லாமே வந்து மேலே போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ இங்கே இருக்கிற காற்று எல்லாமே வந்து மேலே போயிட்டே இருந்தால் என்ன ஆகும்னா, சுற்றி சைடில் இருக்கிற காற்று எல்லாமே வந்து அதை நிரப்புறதுக்காக வரும். நான் வந்து உங்களுக்கு சொன்னேன். ஸோ அந்த மாதிரி சுற்றி சைடில் இருக்கிற காற்று எல்லாமே வந்து நிரப்புறதுக்கு வரும். இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணுறதுக்கு வரும். இதை ஃபில் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வரும். ஸோ இப்போ இந்த மாதிரி ஃபில் பண்ணுறதுக்கு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அர்த்து வந்து ஒரே இடத்துல இல்லை, அர்த்து வந்து தன்னைத்தானே வந்து சுற்றிட்டு இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ அர்த்தோட ஸ்பீடுமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1600 km/h வரைக்கும் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ அது வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக சுற்றிட்டே இருக்குது. ஸோ அது சுற்றிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த காற்று வந்து ஸ்ட்ரைட்டாக போக முடியாது. இந்த காற்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போக முடியாது. ஸோ இந்த காற்று வந்து வளைஞ்சிடும் இப்படி. ஸோ இந்த காற்று வந்து பார்த்திங்கன்னா வளைஞ்சிடும். நான் வந்து இதை இரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த காற்று வந்து பார்த்திங்கன்னா இப்படி வளைஞ்சிட்டு இருக்கும். இந்த காற்று வந்து இப்படி வளைஞ்சிட்டு இருக்கும். அதுக்கான காரணம் வந்து கேட்டிங்கன்னா, அர்த்தம் வந்து ரொட்டேட் ஆகிறதால இதை தான் வந்து பார்த்திங்கன்னா கோரிலேஸ் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இதுதான் வந்து கோரிலேஸ் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக வந்து நீங்கள் அர்த்து சுற்றுறதால இந்த காற்று வந்து பார்த்திங்கன்னா இப்படி டர்ன் எடுத்துக்கோன்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா இது மேலே போக இது வந்து இன்டென்சிஃபை ஆகும். இன்டென்சிஃபைனா ஜாஸ்தியாக ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஃபார்மேஷன் ஆகுதுல்ல, ஸோ இந்த தண்ணி வந்து லைட்டாக இது கூட சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா சுத்த ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து டிப்ரெஷன்னு சொல்லுவாங்க. டிப்ரெஷன். ஓகே. ஸோ இதை வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க, சேட்டலைட் மூலமாக வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஐஎம்டின்னு சொல்லுவாங்க. ஐஎம்டி. ஓகே. நான் எல்லாமே வந்து இங்கே டைப் பண்ணியுமே வந்து கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். ஐஎம்டி, இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஐஎம்டி வந்து இதை வாட்ச் பண்ணுவாங்க, ஓஷனில் வந்து இந்த மாதிரி ஏற்படுதான்னுட்டு. அதே மாதிரி தான் ஐஎம்டி வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபார்ம் நம்மளுக்கு 29 நவம்பருக்கு வந்து சைக்ளோன் ஃபெங்கல் பற்றி இன்ஃபார்ம் பண்ணாங்க. பட் அவங்களுக்கு முன்னாடியே வந்து November 27 வந்து பார்த்திங்கன்னா இந்த டிப்ரெஷன் உருவான விஷயம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிடும். பட் ஃபார்ம் ஆன பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இது எந்த சைடு மூவ் ஆகும் அப்படின்ட்டு எல்லாமே வந்து அவங்க ப்ரிடிக்ஷன் வந்து பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா இது எவாப்ரேஷன் ஜாஸ்தி ஆக வந்து பார்த்திங்கன்னா இந்த விண்டோட ஸ்பீடு வந்து நீங்கள் ஜாஸ்தி பார்க்கலாம். ஸோ இது வந்து ஜூன் மந்தில் ஹீட் ஆக ஸ்டார்ட் ஆகி செப்டம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து வந்து சன் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் வரைக்கும் மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது வரைக்கும் அது ஹீட் ஆகிட்டே தான் இருக்கும் கடல் வாட்டர். எப்போ அது வந்து ஓரளவுக்கு ரொம்ப ஹீட் ஜாஸ்தி ஸ்டார்ட் ஆகிடுச்சோ அப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி விண்டு வர்றதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ இது வந்து ஃபார்ம் ஆனவொடனே என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இங்கேருந்து தண்ணி மேலே போகுதுல்ல, ஸோ இங்கேருந்து தண்ணி மேலே போய் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மேகம் எல்லாமே வந்து உருவாக ஸ்டார்ட் ஆகிடும். நான் வந்து இதை ஃபுல் இரேஸ் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இங்கேருந்து எல்லா ஆவியுமே வந்து பார்த்திங்கன்னா மேலே போக ஆரம்பிச்சிச்சு. அந்த வேப்பர்ஸ் மேலே போய் சுற்றி சரௌண்டிங்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த விண்ட் எல்லாமே வந்து அர்த்தோட ரொட்டேஷனால் இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி ரவுண்டாக வந்து பார்த்திங்கன்னா சுற்ற ஆரம்பிச்சிச்சு அர்த்தோட ரொட்டேஷனால். இப்போ மேலே இந்த ஆவி மேலே போய் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எல்லாமே வந்து க்ளவுட் ஃபார்மேஷன் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இந்த இடத்துல எல்லாமே வந்து மேகம் ஃபார்ம் ஆகும். ஸோ மேகம் ஃபார்ம் ஆனால் என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா மழை வரும். ஸோ அதனால சைக்ளோன் உருவாகும் போது நிறைய மழை வந்து நம்ம பார்ப்போம். சைக்ளோன் உருவாகும் போது நம்ம நிறைய மழை பார்ப்போம். நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மந்த் வந்து நம்ம தமிழ்நாட்டில் மழை பார்ப்போம். பட் சைக்ளோனால் நம்ம ஜாஸ்தி மழை எதுக்கு பார்ப்போம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அது கடலில் இருக்கிற தண்ணியை வந்து மேலே கொண்டு போய் மேகமாக மாற்றிடுது. ஸோ மேகமாக மாறதுனால இந்த மழை வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்தி வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ இது வந்து உருவாயிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா காற்று கூட வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ இந்த காற்று கூட வந்து பார்த்திங்கன்னா இது எங்கே வேணால் போய் மோதலாம். ஆந்திர பிரதேஷ்லேயும் மோதலாம், தமிழ்நாட்டிலையும் மோதலாம், ஸ்ரீலங்காலையும் மோதலாம். ஸோ இது வந்து எக்ஸாக்டாக நம்ம எந்த இடத்துல மோத போகுது அக்யூரேட்டாக வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 to 6 hours முன்னாடி தான் வந்து நம்மளுக்கு தெரியும். ஓகே. நிறைய வாட்டி நீங்கள் பார்க்கலாம் தமிழ்நாட்டில் வந்து மோதுதுன்ட்டு ஆந்திராவில் போய் மோதிடும்,
ஆந்திராவில் மோதுதுன்னு ஒடிசாவில் போய் மோதிடும். இதெல்லாம் வந்து எதனால் ஆகுறதுன்னா அக்யூரேட்டாக வந்து நம்மளுக்கு ஒரு 5 ஹவர் 4 ஹவர் முன்னாடி தான் வந்து தெரிய வரும். ஓகே, அதுக்கு முன்னாடி வந்து வேணால் ப்ரிடிக்ஷன் பண்ணலாம். இந்த ஐஎம்டி இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்காங்களா, அவங்க வந்து ப்ரிடிக்ஷன் பண்ணலாம். பட் அக்யூரேட்டாக தெரியறது வந்து நம்மளுக்கு எப்போ தெரியும்? 4 to 5 ஹவர்ஸ் முன்னாடி தான் வந்து நம்மளுக்கு தெரிய வரும். ஓகே, ஸோ இப்போ இந்த சைக்ளோன் வந்து எப்படி உருவாச்சு அப்படின்னு வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு சில விஷயம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ சைக்ளோன் வந்து உருவாகிற விஷயம் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச உடனே கவர்மெண்ட் சைட்லேருந்து என்னென்ன ஸ்டெப் எடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அவங்க வந்து நேஷ்னல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் NDRFன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து சென்ட்ரல் ஃபோர்ஸ் இது NDRF. ஸோ இந்த போலீஸ் ஆர்மியில் போலீஸ், இந்த CRPF BSF இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா. ஸோ அதிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலரை வந்து செலக்ட் பண்ணி இந்த NDRFல வந்து பார்த்திங்கன்னா அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து சைக்ளோன் இந்த மாதிரி டைம் பீரியட்லலாம் வந்து ஜனங்களை வந்து எப்படி ரெஸ்கியூ பண்ணணும்னுட்டு ஸோ அவங்க வந்து ட்ரைனிங் எடுத்திருப்பாங்க ஆல்ரெடி. இது வந்து சென்ட்ரல். ஸ்டேட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டின்ட்டு இருப்பாங்க, SDMA. ஸோ தமிழ்நாடுலையுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய அதர் சர்வீஸ், தமிழ்நாடு போலீஸ், இன்னும் என்னென்ன கவர்மெண்ட் சர்வீஸ் இருக்கோ அதிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா எடுத்து இவங்களுக்குமே வந்து ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி டைம் பீரியடில் வந்து ஜனங்களை வந்து எப்படி ரெஸ்கியூ பண்ணணுன்னுட்டு. ஸோ இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக 24 ஹவர்ஸ் முன்னாடியே வந்து அந்த கோஸ்டல் ஏரியாஸில் எல்லாமே வந்து அலோகேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ப்ராப்பர் எக்யூப்மெண்ட்ஸ், ப்ராப்பர் அவங்களுக்கு தேவையான சப்ளைஸோடு வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க வந்து ஜனங்களை வந்து ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக. ஓகே, ஸோ இப்போ இந்த சைக்ளோன் ஃபெங்கலோட ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 70 to 90 km/h இருந்துச்சாமா. நீங்கள் பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் வந்து அவ்வளோ ஸ்பீடானிட்டு வந்து நம்ப மாட்டீங்க. ஸோ மேக்ஸிமம் 250 வரைக்கும் கூட வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு போயிருக்கு இந்த சைக்ளோனோட ஸ்பீடு, ஞாபகம் வச்சுக்கேன். ஓகே, டன். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி வந்து நிறைய சைக்ளோன் வந்திருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நிறைய சைக்ளோன் வந்திருக்கு. எக்ஸாம்பிளுக்கு இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒடிசாவில் 1999 வந்து ஒடிசாவில் மோதின சைக்ளோன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டெட்லியஸ்டான சைக்ளோன். ஸோ இதோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 26 feet இருந்துச்சாமா. ஹைட்னா என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அது வந்து ஸ்ட்ராங் சர்ஜுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து கோஸ்ட் லைன், இது வந்து கோஸ்ட் லைன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கடல் இருக்குது. ஸோ இப்போ இந்த கடலோட அலை மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே மோதும் இல்லை கோஸ்ட் லைனில் சைக்ளோன் வரும்போது. ஸோ அந்த ஹைட்டு, அந்த அலையோட ஹைட்டே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 26 feet இருந்துச்சாமா. 26 feet ஞாபகம் வச்சுக்கங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து 10,000 டெத்ஸ் வரைக்கும் வந்து ஆயிருக்கு. அஃபிஷியலாக, அன்அஃபிஷியலாக வந்து எவ்வளோ ஆயிருக்குன்னு வந்து நம்மளுக்கு தெரியாது. 1.6 million ஹோம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ராய் ஆகிருக்கு. ஃபுல் ஹெவி டெட்லியஸ்ட்டாக வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். வேர்ல்டுலேயே வந்து பார்த்திங்கன்னா சைக்ளோன் போலா வந்து ஓரளவுக்கு வந்து ரொம்ப டெட்லியஸ்டானதுன்னு வந்து சொல்லுவாங்க 1970. ஓகே, ஸோ இப்போ இருக்கிற பங்களாதேஷ் இருக்குல்ல, அப்போ வந்து அது பாகிஸ்தானாக இருந்துச்சு. அந்த பங்களாதேஷில் வந்து நீங்கள் இதை பார்க்கலாம். கிட்டத்தட்ட வந்து 33 feet இருந்துச்சாமா. நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த அலையோட ஹைட் வந்து 33 feet இருந்துச்சாமா. டெத் வந்து கிட்டத்தட்ட 3 lakh to 5 lakh டெத்ஸ் வந்து அங்கே ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்ட்லேயே வந்து டெட்லியஸ்ட் சைக்ளோனுன்ட்டு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு சிம்பிளாக இதை தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சேன். நிறைய பேருக்கு வந்து இது ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், ஈஸின்னு நினச்சிருப்பாங்க. பட் ஒரு சிலருக்கு வந்து புதுசாக இருந்திருக்கும், ஒரு சிலர் வந்து நிறைய விஷயத்த கற்றுட்டு இருப்பாங்க, ஒரு சிலருக்கு வந்து புரியாமல் இருந்திருக்கலாம். ஓகே, பட் இது வந்து உங்களுக்கு புரியலனாலும் டென்ஷன் பண்ணிக்காதீங்க. ஏன்னா ஒரு காமன் பீப்புளுக்கு வந்து ரொம்ப டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. தெரிஞ்சுக்கணும், ஆனால் தெரிஞ்சிக்கவே கூடாதுன்னுட்டு இல்லை, தெரிஞ்சுக்கணும். ஓகே, பட் ரொம்ப டீட்டெயிலாக போகணுன்னுட்டு வந்து அவசியம் இல்லை. பட் மற்றபடிக்கு வந்து நீங்கள் யாருன்னா ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, ப்ரிப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இல்லை வந்து நீங்கள் வந்து அவேர்னஸாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இவ்வளோ டீட்டெயிலாக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் வந்து ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு சொன்னேன், நான் வந்து பார்த்திங்கன்னா UPSCக்கான கிளாஸ் எல்லாம் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் நம்ம சேனலில். நீங்கள் யாருன்னா வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ப்ளேலிஸ்ட்டுமே போய் செக் பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் வந்து நிறைய கிளாஸ் எல்லாம் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்லேயுமே வந்து சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு வந்து கிளியராக புரிஞ்சிச்சா இல்லையான்னுட்டு. நான் வந்து உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.